ஹலோ கைஸ், வெல்கம் டு மோட்டார் ஆகாஷ். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் vlogs எல்லாமே வரும். ஸோ இந்த வீடியோ நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஊட்டியில் வந்து கோத்தகிரி வந்திருக்கேன் ட்ராவலில். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து டோட்டலாக வந்து பிளாஸ்டிக் பேன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வரவேற்கிறதுக்கு விஷயமா இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற மரங்கள் செடிகள் அதில் வச்சு இங்கே இருக்கிற ட்ரைபல் பீப்புள்ஸ், அதாவது அவங்க சொந்த ஊர்லேயே அவங்கள வச்சு யாரையுமே வெளியே எடுக்காமல் சொந்த ஊர் அவங்கள வச்சு சில ப்ராடக்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி இங்கேயுமே இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்க அவங்களோட டிஸ்ட்ரிக்கு. இது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. அந்த ஷாப் ஃபுல்லாகவே அதுதான் கவர் ஆகிருந்துச்சு. இது ஒரு ப்ராஃபிட் ஓரியன்ட் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. நம்ம அது கண்டிப்பாக அது சப்போர்ட் பண்ணணும். ஸ்டார்ட்டை கேட்போம், என்னென்ன ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது எல்லாமே கேட்போம். வணக்கம் சார். சார் இது என்னன்னா இங்கே லோக்கலில் வந்து நிறைய வனப்பொருட்கள் இருக்கும் சார். நம்ம ஷாப் ஃபஸ்ட் எங்கே இருக்குது அதை நம்ம சொல்லிடுங்க சார். ஷாப் வந்து இது எங்கே இருக்குன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர், குஞ்சப்பாளையம் கோத்தகிரிலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர். குஞ்சப்பாளையம் அதான் சென்ட்ரல் பிளேஸு, அங்கே தான் இருக்குது. குஞ்சப்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 100 மீட்டர்ஸில் தான் நம்ம ஷாப் இருக்குது. நீங்கள் எப்போ வந்தீங்கன்னா காலைல 9லேருந்து ஈவினிங் 9 மணி நீங்கள் எப்படி சார். இது வந்து கவர்மெண்ட் இது கவர்மெண்ட் சார். இது வந்து வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மூலியமாக பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. இது எப்படின்னா ஒரு புன்னகை மகளிர் செய்தி இங்கே இருக்க ட்ரைபல் இருக்காங்க, அவங்க ஒரு 10 பேர் சேர்ந்து மகளிர் செய்தி குழுவாக உருவாக்கிட்டாங்க. அவங்க வந்து என்னென்னா லோக்கல் இருக்கிற ஃபார்மர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, சாம்பிராணி கிராமத்தி எல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்களோட பொருளெல்லாம் வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அதை வந்து இங்கே இருக்க டூரிஸ்ட்டுக்கு வந்து அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க. அதில் தான் ப்ராஃபிட் வந்து இவங்க 10 பேர் பிரித்து எடுத்துப்பாங்க. அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பார்த்துக்கலாம் சார். இது வந்து எல்லாம் சீயக்காய், நம்ம தலைக்கு இது பண்ணுவோம்ல சார், சீயக்காய். அது வந்து சீயக்காய் பவுடராக இருக்கும். இது வந்து சீயக்காயாக இருக்கும் சார். காயாக இருக்கும், ரா மெட்டீரியல்ஸாக இருக்கும். இதை வந்து நம்ம அரைச்சி இது பண்ணுறது சார். நார்மலாக போட்டு மிக்சியில் போட்டு கூட அரைச்சிக்கலாம். நல்லா நுர வேணும்னா அந்த நுரக்காயின்னு ஒன்று இருக்கும், அதை ஆட் பண்ணிங்கன்னா நல்லா இது பண்ணலாம் சார். ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து கிராம்பு. இது வந்து கிராம்பு சார். சார் கிராம்புனா நம்ம வெளியே கிராம்பு வாங்குவோம். வெளியே கிராம்பு வாங்கணும்னா அவங்களாம் ஆயில் எடுத்துருவாங்க. ஆயில் எடுத்துகிட்டு இது பண்ணுவாங்க. ஆனால் இங்கே இருக்க கிராம்பு அப்படி இருக்காது. ஆயிலோட அப்படியே தான் சார் இருக்கும். அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். பறிப்பாங்க, பேக் பண்ணுவாங்க, அவ்வளோதான் சார். இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான கிராம்பு சார். ஓகே. ஸோ ஸ்பைசிஸ் இங்கே இருக்கிற இந்த ஸ்பைஸ் எல்லாமே நீலகிரிஸில் விளைஞ்சது தான். எங்கேயுமே வெளியில் கொண்டு வந்து பண்ணுறாங்க. எங்கேயும் அது வந்து நீலகிரிஸில் வந்து முக்கியமாக வந்து ட்ரைபல் ஏரியா வந்து இது பண்ணுறது சார். இது வந்து என்னன்னா சாம்பிராணி சார். சாம்பிராணி இப்போ நம்ம நார்மலாக கடையில் வாங்குறோம்ல சாம்பிராணி, அதில் வந்து அந்த கெமிக்கல்லாம் ஆட் பண்ணுவாங்க சார். இதில் வந்து அப்படி இருக்காது. இந்த ஒவ்வொருத்தருக்கும் புகை வந்து ரொம்ப பிரச்சனையாக அவங்களுக்கு வந்து இந்த சாம்பிராணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். எவ்வளோ தான் புகை வந்தாலும் அவங்களுக்கு அந்த எஃபெக்ட் ஆகவே எஃபெக்ட் நல்லா இருக்கும் சார். அதுக்கடுத்து நம்ம குருமிளகு சார். இதுதான் ரொம்ப டிமாண்டானது சார் குருமிளகு. ஏன்னா இங்கே இருக்க இந்த குருமிளகோட காரம் பார்த்தீங்கன்னா சார் வேறு லெவலில் இருக்கும். ஒன்று போட்டாலே சும்மா காரம் அந்த மாதிரி. ஏன்னா கீழெல்லாம் வந்து பப்பாளி எல்லாம் ஆட் பண்ணுறாங்க, கேள்விப்பட்டு. ஆனால் இங்கெல்லாம் இல்லை சார். இங்கே இந்த இதுக்குள்ளே ஒரு 500 இருக்குன்னா சார், 500 பெப்பர் இருக்குன்னா 500 பெப்பருமே பெப்பர் தான். ஏதோ ஒரு மிக்சரில் குவாலிட்டி பக்காவாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும் சார். ஸோ கைஸ், இவ்வளோ இருக்குது இந்த விஷயத்தில். கண்டிப்பாக நீங்களாம் பர்ச்சேஸ் பண்ணி பெனிஃபிட் அடைங்க. பார்சல் பண்ணுவீங்க சார். எங்கே வேணால் ஆல் ஓவர் இந்தியா சார், எங்கே வேணால் கொரியர் போட்டுக்கலாம். அப்புறம் என்ன பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நான் வந்து அவங்களோட கான்டாக்ட் நம்பரு, அட்ரஸ் எல்லாமே டீட்டெயிலாக அனுப்புகிறேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஹனி சார். ஹனி சார் நம்ம ஊராலே ஹனி தான். ஹனி இங்கே ஒர்க்காக வந்துன்னா இது வந்து ராணி சார். ராணியாக கொண்டு வந்துருவாங்க. இவங்க வந்து காய்ச்சி இதை வந்து பேக் பண்ணுவாங்க சார். அவங்க வந்து 1/4 கிலோ 1 கிலோ 2 கிலோ எத்தனை கிலோ வேணாலும் நம்ம கொரியர் பண்ணது ரெடியாக இருக்கும் சார். ஓகே சார். பக்காவாக பேக் பண்ணி நல்லா பேக்காக பண்ணிருக்கு. அப்புறம் நம்ம காஃபி கொட்டை சார். காஃபி கொட்டை இங்கே போட்டுறீங்க. டீ தானே மேக்ஸிமம் இல்லை, டீ வந்து என்னென்னா கொஞ்சம் அது மேலே போகும் சார். நம்ம ட்ரைபல்ஸ்ட்டாக மேக்ஸிமம் வந்து காப்பி இருக்கும் சார். காப்பி வந்து அவங்கள்ட்ட மேஜராக ஒரு காப்பி ஒன்று இருக்குது. அது வந்து என்னென்னா பறிப்பாங்க, அதை மிஷினில் போட்டு அரைப்பாங்க. அந்த விதையில எடுத்துகிட்டு இவங்க ஒரு வறுத்து பேக் பண்ணுவாங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா சார், இப்போ டீ நீலகிரிஸ்னால் வந்து டீ தான் சொல்கிறாங்க. காஃபியும் இங்கே விளையுது. காஃபி இருக்குது சார். நம்ம காஃபி இருக்குது. மோஸ்ட்லி காஃபி வந்து என்னன்னா ட்ரைபல் ஏரியா தான் சார். காஃபி நல்லா வாசம் சூப்பராக இருக்குது. அப்போ நம்ம வந்து தெனை சாமை அந்த மாதிரி எல்லா ஸ்பைசிஸ் இருக்குது. நம்மளுக்கு எல்லாமே இங்கே விளையிறது தான். எல்லாமே இங்கே விளையிறது சார். நெக்ஸ்ட்டு காலி வந்து நெக்ஸ்ட்டு சார் நீங்கள் தைலம் நம்ம நீலகிரினாலே முக்கியமாக என்ன சொன்னோம்னா யூபிஎஸ் ஆயில் தான் சார். யூபிஎஸ் ஆயில். ஆமாம், ஸ்மெல் பண்ணி வேணால் பாருங்கள் சார். நல்லா ராவாக இருக்குது சார். அப்படியே அந்த எதுவுமே இல்லாமல் அந்த அப்படியே அந்த காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அதே தான் சார். நல்லா இருக்குது. சில 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 யூபிஎஸ் ஆயிலாம் தலைவலிக்கும், ஒரு மாதிரி ஜாஸ்மின் ஸ்மெல்லாம். இதெல்லாம் நல்லா பியூரிட்டியாக இருக்குது. அப்புறம் அவங்களோட சாக்லேட்ஸ் சின்ன சாக்லேட் ஐட்டம்ஸ். இது பேசிக்காக சாக்லேட் எல்லாத்துக்கும் தெரியும். சாக்லேட் நீலகிரிஸில் கிடைக்கும். நெக்ஸ்ட் இதெல்லாம் என்ன சார்? இதெல்லாம் இது வந்து
நம்ம பனாரஸ் இருக்குல்ல சார், பனாரஸ் பட்டுன்னு சொல்லுவாங்க, அதில் நாங்கள் செஞ்சுருக்கோம் சார். இதை வந்து ஒரு மகளிர் சுய குழு வந்து செஞ்சுட்ருக்காங்க சார். செஞ்சுட்ருக்காங்க, செஞ்சு அவங்க வந்து இது பண்ணுறாங்க. அதில் வந்து இது மட்டும் இல்லை சார், இந்த மாதிரி பேக் இல்லை, இந்த மாதிரி ஜூட் பேக்ஸ் பண்ணுறாங்க சார், லேடிஸ் ஹேண்ட் பேக்ஸு. ஸோ நம்ம இது மாதிரிலாம் வாங்கி நம்ம வீட்டில் வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். எதனால சொல்கிறேன்னா, இப்போ நம்ம எதுக்கு எடுத்தாலும் கவர் இல்லாமல் அப்படியே போய் டேரெக்டாக கடைக்கு போகிறோம், பிளாஸ்டிக் கவர் வாங்குகிறோம், நினைக்கிறோம் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுறோம் நினைக்கிறோம். பட் ஆனால் நம்ம யாருமே நடைமுறைப்படுத்துறதில்ல. நீங்கள் அட்லீஸ்ட் டூர் வரும்போதாச்சும் இந்த மாதிரி ஒரு 10 பேக் வாங்குங்க. வாங்கிட்டோம்னா நம்ம குழந்தைகளுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து பிளாஸ்டிக் வந்து வரக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணாது. என்னன்னா அது நெக்ஸ்ட்டு தொடர்ந்து பிளாஸ்டிக் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம டீ சார், நல்ல டீ தைலம் அதான் சார். இப்போ நம்ம லோக்கலில் பார்த்தீங்கன்னா கனோரி டீ நல்லா ஃபேமஸ் சார், மக்களும் வந்து அதிகம் வாங்கி கேள்விப்பட்டிருக்கீங்க, கொஞ்சம் நாளாக கேள்விப்பட்டிருக்கேன். லோக்கல் பர்சன் தான் வச்சுருக்காங்க. அப்புறம் இது சாம்ராஜ் சார், இது வந்து இன்டர்நேஷனல் கம்பெனி. கம்பெனி. நெக்ஸ்ட் சார் இதெல்லாம் வந்து கொஞ்சம் படுகாசெல்லாம் போட்டிருப்பாங்க. இது வந்து நம்ம பழங்குடியில சார் தோடச்சுன்னு சொல்லுவாங்க. தோடச்சுன்னு சொல்லுவாங்க. அவங்களோட எம்ப்ராய்டரி, அவங்களோட சால்வை. ஆமாம் பார்த்துருக்கேன், வீடியோஸில் பார்த்துருக்கேன். இவங்களுமே இது பண்ணுறதுக்கே 3-4 மாதம் ஆகும்னு சொல்லுவாங்க சார். என்ன கையில் இல்லைன்னா கையிலே பின்னுவாங்க சார். மெட்டீரியல் அந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் காஸ்ட்லி கொஞ்சம் காஸ்ட்லி. ஏன் காஸ்ட்லி சொல்கிறேன்னா, அவங்க மெட்டீரியல் வந்து அந்த மாதிரி இருக்கும் சார். எல்லாமே எதுவும் மிஷினில் இருக்காது, எல்லாம் கையில். இது எல்லாமே கையில் பண்ணுறது, எல்லாமே கையில் தான் சார் பண்ணுறது. இது எப்படி வியர் பண்ணிக்கிறது? சால்வை தான் நம்ம இப்படி போட்டு அவங்களோட சார் அப்படியே ஒரு ஃபோட்டோ, அதிலே ஃபோட்டோ எடுக்கலாம்ல. இது வந்து இப்படி பண்ணி இப்படி பண்ணுவோம். அவங்க அப்படி போட்டுருவாங்க சார். அவங்களோட நிறைய ஃபோட்டோவில் பார்க்க கூகுளில் கூட பர்ச்சேஸ் பண்ணுறதுலாம் தெரியும், இப்படி ஃபோட்டோ போட்டுருப்பாங்க. நிறைய மூவிஸில் வந்துருக்கு. மூவிஸ் நிறைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதில். அப்புறம் இது வந்து கீழே சாப்பிடும்போது பாய் சார், ரன்னர் மேட்னு சொல்லுவோம் சார். இது பேர் என்ன? ரன்னர் மேட் சார். ரன்னர் மேட் சார். நெக்ஸ்ட் இது டேபிள் மேட் சார். டேபிள் மேட் நல்லா இருக்குது. சப்போஸ் நீங்கள் லேப்டாப், நீங்கள் ஐடி எம்ப்ளாயிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கீழே லேப்டாப் ஸ்டாண்டுலாம் வச்சு யூஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் இது கொஞ்சம் நல்லா இருக்குது பாருங்கள், கொஞ்சம் இயற்கையான கொஞ்சம் நல்லா இருக்குது. இது ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர்லாம் செஞ்சுருக்காங்க. நம்ம ஏதாச்சும் பென்சில், குழந்தைகளுக்கு வந்து பென்சில், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம், இது வாங்கி கொடுக்கலாம். அதான் சார், இது வந்து கோரப்பில் பண்ணுறது சார். கோரப்பில் வந்து நிறைய பேர் என்னென்னா இப்போ கிஃப்ட்லாம் வித்தியாசம் எதிர்பார்க்குறாங்க சார். கண்டிப்பாக அவங்களுக்காக இது பண்ணுறது தான் சார். நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு சாக்லேட் படிச்சுக்கலாம் சார், யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறது. எவ்வளோ சார் இது? சார் இது வந்து 375. நல்லா இருக்குது. ஆமாம், ஏதாச்சும் அவங்களுக்கு ஒரு வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் இது வைக்கிறது நல்லா இருக்கும். அதுலேயே வந்து நம்ம ஸ்கொயர் டைப்பு, ரவுண்ட் டைப் சார், அந்த மாதிரி வச்சுருக்கோம் சார். இதுலேயே வந்து ஃபோமில் வச்சுருக்கோம் சார். ஃபோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோமில் மேலே துணி வச்சு ஃபோமில் துணி கொஞ்சம் ஃபினிஷ், அது ஒர்க்கிங்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி சார். ஆமாம், கொஞ்சம் வேணும், நல்லா இருக்குது. ஸ்பாஞ்செல்லாம் வச்சு நல்லா இருக்குது. நமக்கு என்னென்ன கலர் வேணுமோ அந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கெல்லாம் போனீங்கன்னா சும்மா வால் கிளாக்கு, அப்புறம் அதை கிஃப்ட் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் கிஃப்ட் பண்ணலாம். அந்த அவங்க நியூ கப்புள்ஸ்க்கு இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஜாமான்லாம் வச்சுக்கிட்டு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் சார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழை நாளில் பண்ணுது சார். இது வந்து பூஜை கூட சார், பூஜை கல்யாணத்துக்கு கோயிலுக்கு. இது எதில் பண்ணது சார்? சார் இது வந்து வாழை நார் சார். உள்ள வாழை மரத்தோட நார், வாழை நாரில் சார், வாழை நாரில் பண்ணுறது. அதே தான் சார். இது வந்து அதான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, தென்னை மரமும் வாழை மரத்துலையும் ஒரு பொருள் கூட வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இதான் கைஸ் ப்ரூஃப். வாழை மரத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே வேஸ்ட் ஆகாது. தண்டு முதற்கொண்டு சாப்பிட்டு பண்ணிக்கலாம். இது வந்து மெட்டல் ட்ரே சார். அது மாதிரி மெட்டல் ட்ரே, நம்ம ஏதாச்சும் பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான கைவினை, இயற்கை சம்மந்தமான. இப்போ நீங்கள் இதை வாங்கி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஆசை வரும். வீட்டிலே எல்லாருமே இயற்கையாக வந்து நல்லா இருக்கும். பிளாஸ்டிக்கே நமக்கு பிடிக்காம போயிடும் ஒரு டயத்தில். இது வந்து பேம்பு தானே சார்? பேம்பு இல்லை சார். இது பேம்பு கிடையாதுங்களா? உன்னிக்குச்சி சொல்லுவாங்க சார். ஓகே, உன்னிக்குச்சி அதில் பண்ணுறது. உன்னிக்குச்சின்னா கிட்டத்தட்ட பேம்பு மாதிரி, பேம்பு மாதிரி அது எனக்கு, பேம்பு கிடையாது. மூங்கில் சார். ஓ, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. நான் உட்காந்து பார்க்கலாமா? உட்காந்து பார்க்கலாம் சார். உட்காந்து உடனே கேட்குறேன். நான் கேட்கவே மாட்டோம். ஆமாம், நான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸ்ட்ராங்காக இருக்கும். சுகேஷ் உண்மையிலே ஸ்ட்ராங்காக இருக்கு. நீங்கள் வந்து ஒரு டீப்பாயாக யூஸ் பண்ணிக்கலாம் உட்கார்றதுக்கு. அப்புறம் வந்து மெயினாக லேடிஸ் வந்து இந்த கிச்சனில் வேலை பார்க்கும்போது நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் யூஸ் பண்ணலாம் சார்.
லேடிஸ் வந்து கிச்சனில் வேலை பார்க்குறதுக்கு இந்த விளக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பிளாஸ்டிக் சேர் மாதிரி வச்சுருப்பாங்க, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கு. சார் அப்புறம் இது ரிவர் பஸ்லேயே வந்து இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸு நோட் பாக்ஸு இது எல்லாமே இந்த அந்த 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 ஐட்டம்ஸ் தான் எல்லாமே. சார் இது கொஞ்சம் பொருள் அதிகமாக இருக்கணும்னு நினச்சோம்னா இதை நம்ம வச்சுக்கலாம். நல்லா இருக்கு, ஒர்க்கிங்ஸ் பாருங்க சூப்பராக பண்ணிக்கலாம். இப்போ அதுலேயே சார் பேம்பூனே பூஜை கூட பேம்பு சார் பேம்பூ உன்னிக்குச்சி உன்னிக்குச்சி அதான் பார்த்தீங்களா ஸ்டால் பார்த்தீங்களா சார்? நல்லா இருக்கு, ஸ்ட்ராங்காக இருக்கு. நீங்கள் வாங்கி போட்டோம்னா எத்தனையோ தலைமுறை கிடக்கும் சார். ஒன்று வருஷம் ஒரு 2-3 வருஷத்துக்கு டைம் வார்னிஷ் முடிச்சோம் சார். வார்னிஷ் மட்டும் அடிச்சேன். இதெல்லாமே அந்த இதில் தான் பண்ணுறது. இது வந்து இதெல்லாம் இது சார் நீங்கள் சொன்னீங்க மூங்கில் அதான் சார் மூங்கில். இது எதுக்கு சார் யூஸ் பண்ணுறது? என்ன இது கூட சார் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் கூட காய்கறிகள்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம் கூட சார். இது ஸ்டாண்டு நம்ம ஸ்டாண்ட் சார். இது வந்து கொஞ்சம் வீட்டு இது ஸ்டாண்டு மாதிரி அதான் முடிச்சு சார். பேக் சார் இது வந்து நான் பாயிலே பண்ண பேக் சார். ஜிப்பெல்லாம் வச்சு பண்ணிக்கலாம், நல்லா இருக்கு. பாயிலர் பேக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்டைலாக இருக்கு சார், கொஞ்சம் தனி லுக்காக இருக்கும். லுக்காக இருக்கும், நல்லா இருக்கு. அவ்வளோதான் சார், அவ்வளோதான். ஸோ கைஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லா பொருளுமே. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கடையோட அட்ரஸ் எல்லாமே சொல்லியிருந்தேன்னா. ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் அவங்க அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்றேன். ஸோ until bye from Motor Rockers. Bye சொல்லிருங்கண்ணா. பாய்.